ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlog. இன்னைக்கு நம்ம ஹர்ஷாஸ் vlogல ஸ்வீட் ரெசிபி வாழை இலை அல்வா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரெசிப்பியை சிம்பிளாக டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பொதுவாக வாழை இலையில் சாப்பாடு வச்சு பரிமாறும்போது அந்த உணவோட சுவை இன்னும் கொஞ்சம் கூடுங்க. அப்படி ஒரு இலையில் நம்ம அல்வா செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அல்வா பண்ணுறதுக்கு நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இலையை பறிச்சுட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு இந்த இலை தாங்க பறிக்க போகிறேன். இல்லை பாருங்கள், இன்னும் விரிய கூட இல்லை. இந்த இலையை பறிக்க கூட மனசு இல்லைங்க. இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பறித்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்க தண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இலையை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச வாழை இலையை இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற நார் எல்லாமே இந்த விஸ்கிலே வந்துருங்க. இந்த நார் நமக்கு தேவையில்லை, அதை எடுத்து கீழே போட்டுருங்க. நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் 3/4 கப் கோதுமை மாவு, 2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா விஸ்கு வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம மிக்சியில் அரைச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கட்டி விடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா அல்வா செய்கிறதுக்கு வராதுங்க. பாருங்க, இதுதான் அல்வா செய்கிறதுக்கு கரெக்டான பக்குவங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு உடைச்ச முந்திரி பருப்பு தாங்க சேர்த்துருக்கேன். திராட்சை நல்லா உப்பி வந்ததும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. நான் அல்வா செய்கிறதுக்கு இதே பேன் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அல்வா செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் ஆல்ரெடி கொஞ்சம் நெய் இருக்குது. பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம இதை சேர்த்ததும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழ ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் அல்வா டேஸ்ட் இருக்காது. அல்வா செய்யும்போது இரும்பு சட்டி இல்லாட்டினா நான்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுங்க. 5 minutes later. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் நான் 1 ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்ததும் அல்வாவோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. கோதுமை மாவு கப்பில் எந்த அளவு அளந்து சேர்த்துருக்கோமோ அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த அல்வாவில் நெய் சேர்க்க இந்த அல்வா நெய்யெல்லாம் உள்வாங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நெய்யெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் முந்திரி பருப்பையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த அல்வாவுக்கு செரி பழத்தை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். இது போல் அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்லியான வாயில் வச்சதும் கரைகிற வாழை இலை அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வாவை எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாழை இலையில் ரொம்ப மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.